கொஞ்சம் பார்த்து உஷாரா சூதானமா இருக்கணும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா துலாம் ராசி. அப்ப துலாம் ராசிக்கு வந்து சூரிய பகவான் யாரு? 11 கூடையவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவருக்கு 11 கூடையவர். அப்ப அந்த துலாம் ராசிக்காருக்கு பாத்தீங்கன்னா யார் அதிபதி? சுக்கிரன் தான் அதிபதி. அப்ப அந்த துலாம் ராசிக்காரர் பாத்தீங்கன்னாக்கா 11ஆம் அதிபதி ஆட்சி பெறுகிறார். ஆனா அது பாதகாதிபதி அவரே தான். அப்ப நம்ம காலகட்டங்கள்ல 2ஆம் திருமணம் பண்ணனவங்க 2ஆம் திருமணம் செய்யறவங்க உஷாரா இருக்கணும். அப்ப 2ஆம் திருமணம் பண்ணவங்களாம் வந்து அந்த காலத்துக்கு ஒரு கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு போகணும். மூத்த சகோதரிகிட்ட நண்பர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்கள் வரும். கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு போகணும். அதே மாதிரி தொழிலில் அதிகப்படியே லாபத்தை இந்த மாதம் நினைக்கக்கூடாது. அதிகப்படியே முதலீடு பெருசு பண்ணக்கூடாது. யாரு? துலாம் ராசிக்காரங்க. அது கவர்மெண்ட் லோன் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோட கொஞ்சம் பார்த்து கவனத்தோட ஈர்ப்போட பண்ணணும். பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. யாருக்கு? துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது விருச்சிக ராசி. அப்ப விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி? 10 கோடியவர். அப்ப விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க, ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்யறவங்க, இன்னும் ஒரு மண் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலை செய்யறவங்களும் நல்லா இருக்கு. அப்போ வந்து ஒரு போலீஸ்ல ராணுவத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அரசாங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிற அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களாம் டாப்ல உடம்பு நல்லாவே இருக்கும். ஒரு பிரச்சனை பெருசா வராது. அப்படி அந்த பிரச்சனை மீறி இருக்குது அப்படின்னா அப்ப ஜனநாயக ஜாதகத்துல ரொம்ப அங்க கொஞ்சம் மோசமாக அர்த்தம்.